முஸ்லிம் சமூகத்துக்கு ஏதாவது சவால்கள் வரும்போது அவர்கள் தீர்வை தலைமைத்துவத்தை எதிர்பார்க்கிறார்கள். 2000ஆம் ஆண்டிலிருந்து மிக தீவிரம் அடைந்தது. அது ஒரு தனியான ஒரு இண்டஸ்ட்ரி. முஸ்லிம் சமூகத்துடைய தலைவர்கள், உலமாக்கள் எல்லோருடைய நிலப்பாடு என்னென்றா இது ஒரு நாடாக இருக்க வேண்டும். மினாவிலே ஜமியத்துல் உலமாவினுடைய பொதுச் செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற செய்திக்கு மினால் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னை அழைத்திருந்தார்கள். உங்களை தேடி வந்திருக்காங்க. தேடி வந்தாங்க, பல தடவை தேடி வந்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் சம்பந்தமாக ஜனாதிபதியோட பேசி ஜனாதிபதி அதுக்கான ஒரு தீர்வை வழங்குறது என்று சொல்லி வழிகாட்டல் வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு பக்க தகவல் தான் இருக்குது, மற்ற பக்கம் என்ன நடந்தது, என்ன இதுக்கான பின்னணி என்று தெரியாது. மினாவில் ஒரு பயான் செய்த விடயம் சம்பந்தமாக பயான் செஞ்சது அது தவறான முறையில் தவறான கொள்கையை பரத்திருந்து 2 குற்றச்சாட்டை வச்சுதான் இவர் நிரபராதி என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 7 மணித்தியாலம் விசாரணை நடந்தது. எனக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. நான் குரானை தடுக்கிறதுக்கு, குரானுடைய மொழிபெயர்ப்பு தடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறேன். ஃபாரின் மினிஸ்ட்ரியால தொடர்ந்து நீங்க அவசரமாக நாட்டுக்கு திரும்புங்க. நாட்டுடைய சட்ட அடிப்படையில அந்த அந்த வைத்தியசாலையோட அதிகாரி செய்தது ஒரு குற்றம். முஸ்லிம் விவாகரத்து சட்டம் தொடர்பிலும் தொடர்ந்தும் சர்ச்சை தான் எடுக்கின்றது. இதற்கான ஒரு தீர்வு விரைவில் கிடைக்கும் நீங்கள் நம்புகின்றீர்களா? தற்பொழுது ரிவ்யூ கமிட்டி மீது தான் அதிக அளவிலான குற்றச்சாட்டை சுமத்துகின்றார்கள். விமர்சிக்கும் போது மக்களுடைய கண்ணியத்தை, கௌரவத்தை பாதுகாத்து கொண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரியான தகவல்களை தெளிவாக மக்களுக்கு வழங்குகின்ற டாக் வித் ரியாஸ் ஹாரிஸ் நிகழ்ச்சியூடாக மீண்டும் இணைந்து கொள்கின்றீர்கள். கடந்த வாரம் குறிப்பிட்டதை போன்று ஒவ்வொரு துறை சார்ந்த விடயங்கள் தொடர்பிலும் இந்த நிகழ்ச்சியூடாக நாங்கள் ஆராய இருக்கின்றோம். அதே போன்று ஒவ்வொரு துறை சார்ந்த நிபுணர்களை நாங்கள் இங்கே இந்த கலையகம் அழைத்து வருகின்றோம், அந்த விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்காக. அதன் அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார் அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பொதுச் செயலாளர், அதே போன்று முழு நாடும் ஒன்றாக செயலனின் உறுப்பினர், அத்துடன் நீதி அமைச்சினுடைய முஸ்லிம் சட்ட திருத்த ஆலோசகர், அதே போன்று கல்வி அமைச்சின் மദ്രസா தொடர்பிலான சட்ட ஆலோசகர் ஷேக் அர்க்கம் நூர் அமீத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நன்றி. ஷேக் அர்க்கம் நூர் அமீத்தை பொறுத்த மட்டிலே இளம் வயதிலிருந்து தௌவா பணியிடப்படுகின்ற ஒருவர். நீண்ட காலமாக ஜமியத்துல் உலமாவிலே ஒரு அங்கத்தவராக இருக்கின்றீர்கள். தற்போது ஒரு முக்கிய பதவி வகிக்கின்றீர்கள். நான் குறிப்பிட்டதை போன்று பல முக்கியமான நிறுவனங்களில் தலைமை பொறுப்பை ஏற்று செயற்படுகின்றீர்கள். இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் முஸ்லிம் சமூகத்திலே ஏற்பட்ட பல பரிணாம மாற்றங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள். நீங்கள் தௌவா பணியை ஆரம்பிக்க போன்று இருந்த நிலைமைக்கும் தற்போது இருக்கும் நிலைமைக்கும் ஏதாவது வித்தியாசம் காணப்படுகின்றதா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். சகோதரர் ரியாஸ், உண்மையிலே இந்த தாவா சமூக பணி என்பது மிகவும் அமானிதமான ஒரு பணி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை தெரிவு செய்து இந்த பணிக்காக வேண்டி அவர்களை தயாரித்து இந்த பணி அமானிதமாக அவர்களுக்கு ஒப்படைத்து, எப்பொழுது நாம் இந்த குர்ஆனுடைய வஹீயுடைய அறிவை கற்று பட்டம் பெற்று அதுக்கு பின்னால இந்த அமானிதத்தை சுமக்கிறோமோ, அந்த காலத்திலிருந்து நம்முடைய மௌத்து வரைக்கும், அல்லாஹ்வை சந்திக்கும் வரைக்கும் சவால்கள் வந்து கொண்டே இருக்கும். உண்மையிலே 2006ஆம் ஆண்டு தான் நான் நாடு திரும்பினேன். ஒரு ஆலிமாக பட்டம் பெற்று 2006லேருந்து 26 கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறேன். ஆரம்பமாக என்னுடைய பணி ஹம்பாந்தோட்டை மாவட்டம், ஹம்பாந்தோட்டையை மையப்படுத்தி, அதுக்கு பின்னால் தென் மாகாணம் மாத்தர நூரானியா அரபு கல்லூரியை மையப்படுத்தி, மாத்தர நகரம் காலி தென் மாகாணத்தை மையப்படுத்தியதாக அமைந்திருந்தது. ஆனால் அந்த காலப்பகுதியிலையும் அடிக்கடி கொழும்புக்கு வந்து போகிறது. என்னென்னா, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கொழும்பு ஜஹிரால படித்தேன். நான் ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்தில் ஒரு சிறுபான்மை என்று கருதப்படக்கூடிய மெலே இனத்தை சேர்ந்த அந்த குடும்பத்திலிருந்து, அந்த பின்னணியிலேருந்து, அந்த அடிப்படையில் தமிழ் மொழி என்றது எனக்கு அவ்வளோ என்னை மிகவும் நெருக்கமான அல்லது வீட்டில் பேசக்கூடிய மொழியோ நான் கற்ற மொழி அல்ல. இந்த தாவா பணியில் இலங்கையில் தமிழ் மொழி என்றது தவிர்க்க முடியாத ஒன்று விடயம். அதனால் மெலே, சிங்களம், ஆங்கிலம் இந்த பின்னணியில் தான் நான் வளர்ந்தேன். அந்த அடிப்படையில் ஏனைய உலமாக்களுக்கு இருக்கக்கூடிய சவால் வித்தியாசமானது, எனக்கு இருக்கக்கூடிய சவால் வித்தியாசமாக நான் காணுகிறேன். அதுக்கான காரணம் என்னென்னால், இந்த எல்லா மொழிகளை பேசக்கூடிய சமூகத்துடனும் எனக்கு ஒரு உறவு இருக்குது. அவங்களுடைய மனநிலையை
2006ஆம் ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் என்னுடைய மிக முக்கியமான ஒரு பணியாக நான் காண்றேன் என்னென்னா, இந்த சமூகங்களுக்கு இடையில ஒரு பிரிட்ஜாக, ஒரு பாலமாக இருந்து அவர்களுடைய உணர்வுகளை விளங்கி அதை இந்த பக்கத்துக்கு கம்யூனிகேட் பண்ணுறதும், இங்கே இருக்கக்கூடிய விடயங்களை அங்கே கம்யூனிகேட் பண்ணுறது. அதுதான் நான் நினைக்கிறேன் இந்த இளம் காலத்திலே எனக்கு இப்படியான மிக முக்கியமான பொறுப்புகளில் அமானிதங்களை சுமந்து சேவை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக. உலமாக்கள் அகில ஜமீயத்துல் உலமால 10,000க்கு மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறாங்க. என்னை விட திறமையான ஆற்றல் உள்ள ஏராளமான உலமாக்கள் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா காலத்திலையும் அவங்க அந்த பணியை செய்திருக்கிறார்கள். உண்மையிலே எல்லா காலத்திலேயும் சவால்கள் வித்தியாசமானது. அந்த ஒரு சவால் நான் நினைக்கிறேன், அந்த ஒரு கட்டத்தை கடந்து வரக்கூடியவர்கள் சொல்லலாம், இதுக்கு முன்னால் உள்ள சவால் லேசாக இருந்தது, இது கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த காலப்பகுதியில் முகம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அதுதான் சவால். அதனால் ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, கியாம நாள் நெருங்கும் போது சவால்கள் கூடியாதான் இருக்கும். உண்மையான உலமாக்கள், உண்மையான அறிவாளிகள், உண்மையான நேர்மையான தலைவர்களுடைய ஒரு பற்றாக்குறை இருக்கும். அதனால் ஒரு சவாலான காலம்தான். ஆனால் இந்த காலத்திலையும் ஏண்டிய அளவு அல்லாவுக்காக வேண்டியும் சமூகத்துடைய நலனை முன்வைத்து நாம் முயற்சி செய்யும் போது அல்லாஹ் அதுக்கான கூலிகளையும் எங்களை வழி நடத்துவான். ஆனால் சவால்கள் வித்தியாசமானது. யுத்தத்துக்கு முன்னால், யுத்தம் முடிகிறதுக்கு முன்னால் முஸ்லீம் சமூகம் முகம் கொடுத்த சவால் சம்பூர்ணமான வித்தியாசமானது. 2009க்கு பின்னால் நாம் முகம் கொடுக்கக்கூடிய சவால் வித்தியாசமானது. இந்த எல்லா கட்டத்திலையும் அதோட சம்பந்தப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான். குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் எமது முஸ்லிம் சமூகம் ஒரு பாரிய சவால் எதிர்கொண்டது. குறிப்பாக ஏதோ ஒரு விடயம் வந்தாலும் அனைத்து விடயங்களுக்கும் ஜம்மியாவை தான் குறிப்பிட்டு பேசுவார்கள் முஸ்லிம் சமூகம். அது நல்ல விடயமாக இருந்தாலும், அதே போன்று ஏதாவது பிரச்சனை வருகின்ற பொழுதும் அது சம்பந்தமாகத்தான் ஜம்மியாவை குறிவைத்துதான் மக்கள் பேசுவார்கள். இவ்வாறான சவால்களை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்கின்றீர்கள்? உண்மையிலே ஒரு ஆலிமாக இருக்கும் போது அல்லாஹ் குர்ஆனில் அதிகமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் பனி இஸ்ராயலை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறார். பனி இஸ்ராயல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம். அதிகமான சவால் மூசா அலைஹிஸ்ஸலாம் முகம் கொடுத்தது பனி இஸ்ராயலிருந்து. ஃபிரௌனுடைய அவங்கள ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய சவால் வித்தியாசமானது. அவர்களை ஏற்று அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் பனி இஸ்ராயல்களுடைய சவால் வித்தியாசமாக இருந்தது. அந்த அடிப்படையில் முஸ்லிம் சமூகத்துக்குள்ளால வரக்கூடிய சவால் ஒரு வித்தியாசமான சவால். வெளி சமூகங்கள்லேருந்து வரக்கூடிய சவால் ஒரு வித்தியாசமான சவால். அகில ஜமீயத்துல் உலமா நான் நினைக்கிறேன் 1924ஆம் ஆண்டிலிருந்து எல்லா காலத்திலேயும் முஸ்லிம் சமூகத்தில் உலமாக்களுடைய பணி இன்றியமையாதது. ஏனென்றால் எங்களுடைய எல்லா விவகாரத்திலையும் மார்க்கம், அல்லாஹுடைய ரசூல், அதுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள், உலமாக்களுடைய வழிகாட்டல் என்பது முக்கியமானது. அதனால் எல்லா இடத்திலையும் முஸ்லிம் சமூகம் ஒரு ஆலிமுடைய அல்லது உலமாக்களுடைய ஒரு சபையுடைய வழிகாட்டலை எதிர்பார்க்கிறது. அது நியாயமானது, அது இயல்பானது. அது அந்த சவாலை ஏற்றுக்கொண்டுதான் இந்த பணியில் நாம் ஈடுபட வேண்டும். அந்த நேரத்தில் பொதுவாக முஸ்லிம் சமூகத்துக்கு ஏதாவது சவால்கள் வரும்போது அவர்கள் தீர்வை தலைமைத்துவத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அவசரமாக தீர்வு கிடைக்குதில்லை. அல்லது முஸ்லிம் சமூகம் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அணுகுமுறை, இந்த அணுகுமுறையில தான் தீர்வு அடைய வேண்டும் என்று அவர்கள ஒரு பார்வை இருக்கும். ஆனால் தலைமத்துவத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் ஏனியவர்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எல்லோருமே நல்ல எண்ணத்தோட இந்த பணியில் ஈடுபடும் போது அல்லாஹுடைய உதவி, அதில் சமூக ஒற்றுமை, அதில் ஹைர் பரக்கா இருக்குது. ஆனால் சமூகத்தில் சிலர் வித்தியாசமான எதிர்மறையான தவறான நோக்கங்களோடும், சிலர் தண்ணி லாபங்கள், அதே போல அரசியல் லாபங்களுக்காக வேண்டியும் செயல்படுவார்கள். அதை எங்களுக்கு இனம் கண்டு இவர்கள் இதுக்கு தான் செயல்படுகிறார்கள் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. அப்படிதான் நாம் இந்த பணியில் இருக்க வேண்டும். பொதுவாகவே ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னால, யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால இந்த நாட்டில் முஸ்லிம்களை மையப்படுத்தி இஸ்லாமோபியா, முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு அச்சுறுத்தல், முஸ்லிம்களால் இந்த நாட்டுக்கு பெரிய பாதிப்பு உண்டாக இருக்குது என்ற அடிப்படையில் பிரச்சாரங்கள், முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஆக்கிரமிக்க போகிறார்கள், முஸ்லிம்கள் ஒரு கேன்சர் உலகத்துக்கு என்ற அடிப்படையில் இது மேற்கிய உலகங்களில் பல காலங்களாக இருக்கக்கூடிய ஒரு விடயம். 2000ஆம் ஆண்டிலிருந்து மிக தீவிரம் அடைந்தது. அது ஒரு தனியான ஒரு இண்டஸ்ட்ரி.
இலங்கைக்கு நாங்கள் யுத்த காலங்களில் அதை நான் உணரல. ஏனென்றால் யுத்த காலத்தில் பொதுவான ஏனைய சமூகத்துக்கும் இந்த நாட்டுடைய இராணுவத்துக்கும் அரசாங்கத்துக்கும் முஸ்லிம் சமூகத்துடைய உதவி தேவையாக இருந்தது. முஸ்லிம் சமூகம் மிக நம்பிக்கையாக நடந்து கொண்டார்கள். ஏனென்றால் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிற காலத்திலிருந்தே முஸ்லிம் சமூகத்துடைய தலைவர்கள் உலமாக்கள் எல்லோருடைய நிலப்பாடு என்னென்னா இது ஒரு நாடாக இருக்க வேண்டும். இந்த நாடு ஆங்கிலர்கள் ஆக்கிரமிக்கும் போது ஒரு நாடாக இருக்கவில்லை, ஒரு 3 நாடாகத்தான் இருந்துச்சு. 3 தலைமத்துவத்துக்கு இருந்துச்சு. ஆங்கிலர்கள் தான் இதை ஒரு நாடாக அவர்கள் என்னை ஆண்டார்கள். அதுக்கு பின்னால விட்டு செல்லும் போதும் நாங்கள் அவ்வாறு விட்டு செல்லக்கூடாது, அது பிரித்து தான் போகணும் என்ற நிலப்பாட்டு இருக்கும் போது முஸ்லீம்களும் தமிழர்களும் வலியுறுத்தினார்கள். சிங்கள தலைவர்கள் வலியுறுத்தினாலும் அவர்கள் பிரிந்திருந்தால் இந்த நாடு பிரிந்திருக்கும், ஆனால் வலியுறுத்தினார்கள் இது ஒரு நாடாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவை கண்டார்கள். அதுக்கு முஸ்லிம் சமூகம் உலமாக்கள் எங்களோட தலைவர்கள் பல உயிர்களை அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள். நாங்கள் அந்த அர்ப்பணிப்பு செய்திருக்கிறோம். அதை நாம் செய்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி, நாம் அதை செய்தது இந்த நாட்டுக்காக வேண்டி, எதிர்கால சமூகத்துக்காக வேண்டி. அதனால் அதனுடைய கூலிய முஸ்லிம் சமூகம் நாம் சிங்கள சகோதரர்கள்ட்டையோ அல்லது தமிழ் சகோதரர்கள்ட்ட நாங்கள் எதிர்பார்க்கறதல்ல. அது எங்களுக்கு எல்லாருக்குமே சம உரிமை இந்த நாட்டில் இருக்குது. அந்த ஒரு போக்கில் தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஈஸ்டர் தாக்குதல் என்று சொல்றது மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். முஸ்லீம்கள் என்ற பேர் தாங்கிகள் சில தவறாக புரியப்பட்ட அல்லது தவறான முறையில் சித்தரிக்கப்பட்ட செய்யப்பட்ட சில சிந்தனைகள் உள்வாங்கப்பட்டு அது என்னென்று இன்னுமே அதை பக்கம் அதனுடைய பின்னணியை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பின்னால நாங்கள் ஏராளமான சவால்களுக்கு முகம் கொடுத்தோம். ஆனால் இன்னும் அந்த சவால்கள் முடியலை. இன்னும் அதே சவால்களை கொண்டுதான் பல விதயங்கள்ல நாங்கள் சோதிக்கப்பட்டிருக்கோம். அரசாங்கம் மாறினாலும் பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களோட சிந்தனை அதே போன்று பொது மக்களுடைய சிந்தனைகள்ல இன்னுமே அவங்களுக்கு முஸ்லீம்கள் இஸ்லாமிய போதனைகள் எல்லாமே ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு அச்சுறுத்தல், பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், எதிர்காலத்தில் இவங்க ஏதோ செய்யலாம் என்ற ஒரு சிந்தனையில தான் அதெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்குது. அந்த சவாலை நாம் நிச்சயம் முகம் கொடுக்க வேண்டும். இவ்வாறான சவால்களுக்கு மத்தியில் தான் கடந்த ஹஜ்ஜின் பொழுது முக்கியமான ஒரு விடயம் இடம்பெற்றது. அனைத்து இடங்களிலும் பேசப்பட்ட ஒரு விடயம் தான் மினாவிலே ஜமியத்துல் உலமாவினுடைய பொதுச் செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி பரபரப்பாக இலங்கையிலும் வேறு நாடுகளிலும் பரவியது. உண்மையிலேயே மினா விடயம் சம்பந்தப்பட்ட விடயத்திலே நீங்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தீர்கள். ஆனால் இதுதான் நான் நினைக்கின்றேன் ஊடகங்களுக்கு முன்பாக முதலாக உரையாற்றப் போகின்றீர்கள். உண்மையிலேயே அந்த இடத்தில் நடந்தது என்ன? உங்களுக்கு நடந்த சம்பவத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? உண்மையிலே அங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், அவர் மிச்ச காலம் சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருக்கு கொடுக்கப்பட்ட தவறான தகவல்களை அடிப்படையாக வைத்து அவர் அங்கே போலீசாரிடத்திலையும் அதே நேரத்தில் இஸ்லாமிய அமைச்சு, ஹஜ்ஜுடைய அமைச்சு, அங்கே அதே போல் இன்டீரியர் மினிஸ்டர், இந்த 4 இடத்துக்கும் என் சம்பந்தமான ஒரு தவறான குற்றச்சாட்டை அடிப்படையாக வைத்து அவர் முறைப்பாடு செய்திருந்தார். அந்த முறைப்பாடு வரும்போது பொதுவாக சவுதி அரசாங்கம் அதே போன்று ஹஜ்ஜுடைய காலம் மினா என்ற இடம் வரும்போது இவ்வாறு அங்கே மக்கள் மதிக்கக்கூடிய கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் எழுத்து மூலமாக இவ்வாறு ஒரு முறைப்பாடு செய்யும் போது அவர்கள் அதை ஒரு சின்ன விடயமாக எடுக்க மாட்டார்கள். அந்த அடிப்படையில் ஹஜ்ஜுடைய அந்த மினாவுடைய அந்த கால பகுதியில் என்னைய பல நாட்கள் தேடி கொண்டிருந்து அதுக்கு பின்னால் எனக்கு மினால் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னை அழைத்திருந்தார்கள். அங்கு போகிற வழியிலே மாஷா அல்லா, அல்லாஹுடைய உதவி, எங்களோட நாட்டுடைய கவுன்சிலர் ஜெனரல் ஜித்தாவில் இருக்கக்கூடிய முன்னாள் ஜட்ஜாக இருந்த லஃபர் ஜட்ஜ், அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய எங்களோட எம்பசடர் அஜ்வத் அவர்கள், அவங்க என்னை இடையில மீட் ஆகினாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த விடயத்தை சொன்ன நேரத்தில் அவங்களும் என்னோட சேர்ந்து வந்தார்கள். உங்களுக்கு எவ்வாறு தகவல் கிடைத்தது? உங்களை இவ்வாறு கைது செய்வதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுவது உங்களுக்கு எப்படி தகவல் கிடைத்தது? எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதே போல் எங்கள் குரூப்பில் இருக்கக்கூடிய ஹசரத் சொன்னார், இப்படி தான் எங்களோட குரூப்புடைய பொறுப்பானவரையும் மினா டென்ட்டுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பானவரையும் அவங்க கூட்டி போயிட்டிக்கிறாங்க போலீஸுக்கு, நீங்கள் வராமல் அவங்கள விடுதலை செய்ய மாட்டாங்க, விடுவிக்க மாட்டாங்க. அவங்கள தேடி வந்திருக்காங்க, தேடி வந்தாங்க, பல தடவை தேடி வந்திருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் அவங்க என்னைய அப்படி அங்கே ஒரு சிஐடி ஆஃபீஸர் இருந்தார், அவரோட தான் நான் அங்கே போலீஸுக்கு போயிட்டு இருந்தேன். போன நேரத்தில் அந்த எழுத்து மூலமான முறைப்பாடை அடிப்படையாக வைத்து என்னிடத்துல கேள்விகள் கேட்டார்கள். ஆனால் அந்த நேரத்திலே எங்களோட எம்பசடர்
அந்த முறைப்பாடு 2 விவகாரமாக அடிப்படையாக இருந்துச்சு. ஒன்று, இந்த நாட்டில் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால முஸ்லீம்களுடைய இஸ்லாம், எங்களோட இஸ்லாமிய புத்தகங்கள் இது சம்பந்தமான ஒரு பெரிய சந்தேக பார்வை, இது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்ற அடிப்படையில் அந்த காலத்தில் இருந்த பாதுகாப்பு செயலாளரினூடாக சில நிபந்தனைகள் அல்லது அமைச்சினூடாக உண்டாக்கப்பட்ட சில நிபந்தனைகள் அடிப்படையாக வைத்து ஒரு இக்கட்டான ஒரு நிலை, அப்படியான ஒரு இக்கட்டான நிலையில நான் வக்ஃப் போர்டில் ஒரு அங்கத்தவராக இருக்கிற நேரத்தில் எங்கள்கிட்ட வேண்டுகொண்டார்கள். இன்னைக்கு எங்களுக்கு ஒன்று இருக்குது முழுமையான தடை, இன்னொன்று இருக்குது பேச்சுவார்த்தையினூடாக தற்காலிகமாக முஸ்லீம்களுக்கு தேவையான விடயங்களை செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அப்ப இருந்த டிபார்ட்மெண்ட்டுடைய டிரெக்டர் அஷ்ரஃப் உடைய வேண்டுகோளுக்கு அமைய ஒரு குழுவில் நானும் ஒரு அங்கத்தவராக இருந்து இந்த விவகாரங்களை முஸ்லீம் சமூகத்துக்கு முஸ்ஹாஃப், குரான், அரபு மதரசாக்கள், கிதாப் ஒன்றுமே வராத ஒரு காலத்தில் அதை எடுத்துக்கொள்றதுக்கான ஒரு முயற்சியில தான் ஈடுபட்டால் ரிவ்யூ கமிட்டியிலிருந்து. ஆமா, அதில் இருந்து தான் நாங்கள் இவ்வளவு காலமும் கிட்டத்தட்ட 3,88,000க்கு மேற்பட்ட முஸ்ஹஃபல் குரான் பிரதி மொழிபெயர்ப்பு, அதே போல 1,64,000க்கு மேற்பட்ட அரபு கிதாபல் மதரசாக்கு விடுவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அதில் ஒரு கன்சைன்மெண்ட்டுடைய விவகாரம், அதை நான் பேச விரும்பல. என்னென்னா, இந்த விவகாரம் சம்பந்தமாக ஜனாதிபதியோட பேசி ஜனாதிபதி அதுக்கான ஒரு தீர்வை வழங்குறது என்று சொல்லி வழிகாட்டல் வழங்கியிருக்கிறாங்க. அது இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் ஒரு வெகு சீக்கிரத்தில் அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். உண்மை எல்லாருக்கும் விளங்கும் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய யதார்த்தம் என்னென்று. அதனால எல்லாருமே கவலையில தான் பேசுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பக்க தகவல் தான் இருக்குது, மற்ற பக்கம் என்ன நடந்தது, என்ன இதுக்கான பின்னணி என்று தெரியாது. அதனால மக்கள் அந்த விஷயத்துல அவங்க நல்ல எண்ணத்தோட தான் கவலைப்படுறார்கள். எல்லாருக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமான கூலியை நசீபாக்க வேண்டும். எல்லோரும் இதுவரைக்கும் அது எல்லாருமாக சேர்ந்து எல்லாரும் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் பாதுகாப்புத்துறை இந்த விவகாரத்தில் ஒரு பிரசிடென்சியல் கமிஷன் இன்குவாரி ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸில் இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து அவங்க சில பாலிசி டிசிஷன்ஸில் எடுக்க வேண்டும். இதுக்கு மாற்றம் கொண்டாடுறதுக்கு அந்த முயற்சிகள் நடந்து கொண்டிருக்குது. அதுக்கு நாங்கள் எங்கேஜ் ஆகி கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த விவகாரங்களை அடிப்படையாக வைத்தும் அடுத்த மினாவில் நான் சில தவறான கொள்கையை பரத்திரண்டு ஒரு தவறான ஒரு முறைப்பாடு அடிப்படையாக வைத்து தான் அந்த முறைப்பாடு செஞ்சிருந்தது. ஆனால் எங்களுடைய எம்பசடர் அஜ்வத் அல்லா அவருக்கு அருள் புரிய வேண்டும். அதாவது நீங்கள் மினாவில் ஒரு பயான் செய்த விடயம் சம்பந்தமாக பயான் செஞ்சது அது தவறான முறையில் தவறான கொள்கையை பரத்திருந்து 2 குற்றச்சாட்டை வச்சு தான் உண்டு. இந்த குழுவில் ஒரு அங்கத்தவராக இருக்கிற என்ற விடயமும் அதே நேரத்தில் இந்த விவகாரத்தையும் அடிப்படையாக வைத்து தான் என்னை எடுத்திருந்தார்கள். ஆனால் எங்களோட அஜ்வத் அவர்கள் எங்கள் எம்பசடர் கணித்துக்குரியவங்க என்னுடைய பொறுப்பு நான் எப்படியான பணியை இலங்கையில் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற விடயம் அந்த நேரத்தில் எங்களோட பிரதி அமைச்சரும் ஹஜ்ஜில் இருந்தார். அவருடைய வழிகாட்டல் இருந்துச்சு. ஹஜ் குழு தலைவர் அங்கத்தவர்கள், எங்களோட டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய டிரெக்டர், இவங்க எல்லாரும் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் இது சம்பந்தமான முயற்சியில் அந்த அதிகாரிகளுக்கு நான் என்ன பணியை செய்து கொண்டிருக்கிறேன், எப்படியான பின்னணியில் நான் சேவை செய்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் முன்னாள் டிரெக்டராக இருந்த அஷ்ரஃப் அவர்கள் பிரதமருடைய காரியாலயத்தில் அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் பிரதமருடைய ஆஃபீஸும் அதே நேரத்தில் அகில இந்திய ஜமீயத் உலமாவுடைய அங்கத்தவர்கள் சேர்ந்து ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையிலையும் எல்லாமும் பிரதமருடைய காரியாலயம், ஃபாரின் மினிஸ்ட்ரி, அதே போல் அங்கிருந்த இவங்க எல்லாருமே என் சம்பந்தமான சிபாரிசுகளை, உண்மையான நிலப்பாட்டுகளை அங்கே சவுதி அரசாங்கத்துக்கு குறிப்பாக பாதுகாப்புத்துறைக்கு முன்வைத்த நேரத்தில் அவர்கள் விளங்கி கொண்டார்கள். இதில் இவர் நிரபராதி என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 7 மணித்தியாலம் விசாரணை நடந்தது. அதுக்கு பின்னால் எனக்கு வளமையை போல இருக்க சொன்னாங்க. ஆனால் இன்னும் சில மினிஸ்ட்ரிகளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்ததுனால அவங்களும் என்னிடத்துல வாய் மூலம் தெளிவுகளை, அது எப்படியான ஒரு இடம், ஒரு போலீஸ் நிலையமா அல்லது ஒரு போலீஸ் ஆஃபீஸ், அது மினால இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கண்ணியமாக நடந்து கொண்டார்கள். அதில் பலரும் நான் முதலாவதாக எல்லாருக்கும் உண்மையிலே முழு நாட்டிலையும் உலக எல்லாத்திலையும் எல்லாருமே எனக்காக வேண்டி துவா செய்தார்கள். எல்லாருடைய துவா நான் நினைக்கிறேன் சில நேரங்களில் இது நபிமார்களுக்கும் நடந்திருக்க விடியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலுக்கு போனாங்க எந்தவித குற்றம் செய்யாமல். அதே போன்று ஏராளமானவங்க குற்றம் செய்யாமல் குற்றவாளிகளாக பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் சில மணித்தியாலங்கள், 1 நாள் 2 நாள் தான் இந்த அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தேன். ஆனால் இப்போதும் எனக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. நான் குரானை தடுக்கிறதுக்கு, குரானுடைய மொழிபெயர்ப்பு தடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறேன்.
ஆனால் உண்மையிலே அது ஒரு குற்றச்சாட்டு, அது ஒரு படுதூறு. நாங்கள் எல்லாரும் அதில் ஈடுபட்டது தடுத்திருந்த குரான்களையும் முஸ்ஹஃபையும் கிதாபையும் வெளியெடுக்கிறதுக்கு. ஆனால் சில நிபந்தனைகள் எங்களுக்கு உடன்பட முடியாமல் இருந்தாலும் அந்த நேரத்தில் எப்படி ஓட்டமாவடியில் போயிட்டு அடக்கிறது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் அதை ஏற்றுக்கொண்டோம். ஏன் தகனம் செய்யறதை விட நல்லம் அங்க அடக்கம் செய்யறது. அந்த நேரத்தில் மால்தீவ்ஸ்ல போயிட்டாவது நாங்கள் அடக்கலாம் என்று கேட்டுக்கொண்டிருந்தோம். அப்படியான ஒரு நிலப்பாடு தான், அப்படியான ஒரு அரசாங்கத்துல தான் முழுமையான தடை என்று 98% எல்லாத்தையும் கொண்டாடக்கூடிய ஒரு 2% தான் தடை இருக்குது. இதுல பலருக்கும் ஆதங்கங்கள் இருக்குது. ஆனா உண்மையிலே அதை எல்லாத்தையும் ஒழுங்கான முறையில் இதுல எனக்கு பல ரோல்கள் இருக்குது. அந்த ரோல் ஒன்றுதான் நான் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் நான் அல்லாஹ்வுக்கு வாய் சொல்லணும், நான் நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு ஆலிம் என்று ஜமீத் உலமாவில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்களின் அடிப்படையில் அங்க நான் அதுக்கு நேர்மையாகவும் அங்க அவங்களுக்கு லாயலாக முறையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த நாட்டில் நான் ஒரு பிரஜையின் அடிப்படையில் நாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய பிரஜைகளுக்கு இருக்கக்கூடிய விடயங்கள், இந்த விடயத்திலையும் நான் ஒரு நடு ரோலை பிளே பண்ண வேண்டும். நாட்டுக்கும் விசுவாசமாக, எப்படி அல்லாவுக்கும் சமூகத்துக்கும் என்னுடைய சபைக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றது மாற்று கருத்தில், நாட்டுக்கும் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் அவர்களுக்கு தவறான தகவல்கள் வைத்து சில நிலப்பாடுகள் எடுக்கும் போது நாம் வெளியில் இருந்து கொண்டு அவர்களுக்கு விமர்சிப்பது, ஒரு சாரார் கட்டாயம் அதை செய்ய வேண்டும். ஒரு சாரார் எதிர்கட்சியை போல செயல்பட வேண்டும். இன்னொரு சாரார் இன்டலெக்சுவலாக அங்கிருந்து அவங்களுடன் டயலாக் பண்ணி அவர்களுக்கு விளங்க வச்சு அந்த பாலிசிகளை மாற்ற வைக்க வேண்டும். அந்த 2 விடயமும், ஒரு சாரார் வெளியிலிருந்து அதுக்கான எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும், சட்ட ரீதியான அணுகையில் இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் அன்று முதல் இன்று வரைக்கும் அகில இந்திய ஜமீத் உலமா அப்படியான ஒரு ரோலை பிளே பண்ணுது. நானும் அப்படியான ஒரு ரோலை தான் பிளே பண்றேன். எல்லா அரசாங்கங்களுடைய காலத்திலையும் எல்லா அரசாங்கங்களுடைய காலத்துல நான் அரசியல் செய்ததில்லை, யாருக்குமே வாக்களிக்க சொல்லில்லை. ஆனா அவங்க தெரிவு செய்யப்பட்ட ஜனநாயக முறையில தெரிவு செய்யப்பட்டு வந்த அரசாங்கங்கள் அமைச்சுகளோட நான் அன்று முதல் இன்று வரைக்கும் பணியாற்றிருக்கிறேன். முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல் திணைக்களத்தில் இருந்த பணிப்பாளர்கள், எங்களுடைய அமீர் சார், நவவி சார், அதே போன்ற மலிக் சார், ஜமீல் சார், மலிக் சார், அஷ்ரப் சார், அதுக்கு பின்னால வந்த இப்ராஹிம் அன்சார், அதுக்கு பின்னால வந்த ஃபைசல் சார், இப்ப இருக்கிற நவாஸ், இடையில ஒரு வாரம் ஆக்டிங்காக இருந்தார் ரிஃப்லான். கிட்டத்தட்ட இப்படி 9 டிரெக்டர்களோட நான் பல விடயங்கள்ல ஈடுபட்டிருக்கிறேன், வேலை செஞ்சிருக்கிறேன். அவங்க எல்லாரிடத்துல நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவார்கள், அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள், நான் இந்த முறையில அங்க அணுகிக் கொள்றேன், இந்த முறையில் செய்கிறேன். இவர்கள் எல்லாருமே இதுக்கு ஷாஹித் தான். அதுல இருக்கிறது முஸ்லிம் சமூகத்துக்கும் அரசுக்கும், அதே போல முஸ்லிம் சமூகத்துக்கும் ஏனைய சமூகத்துக்கு மத்தியில, குறிப்பாக சிங்கள மொழி பேசக்கூடிய சமூகத்துக்கு மத்தியில ஒரு பாலமாகத்தான் என்னுடைய செயல்கள் அமைந்திருக்குது. அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னும் நான் மட்டுமல்ல, இன்னும் பலரும் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக நீங்கள் அந்த 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 கைது தடுத்து வைக்கப்பட்டதன் பின்னர் எவ்வாறு விடுவிக்கப்பட்டது? ஏதாவது நிபந்தனைகள் விதித்தார்களா? எவ்வாறு விடுவிக்கப்பட்டது? அப்படி ஒரு நிபந்தனையும் ஒன்றும் விடுவிக்கப்படலை, அது ஒன்றும் அப்படி சொல்லப்படவில்லை போ சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பின்னால இங்க ஃபாரின் மினிஸ்ட்ரியால தொடர்ந்து நீங்க அவசரமாக நாட்டுக்கு திரும்புங்க என்னென்னா எங்களுக்கு பெரிய அழுத்தமாக இருக்குது என்ற அடிப்படையில் நான் நேரத்தோடவே டிக்கெட்டை மாற்றி வந்தேன். அதே நேரத்தில் எங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய இலங்கை எம்பசடர் எக்ஸலன்சி அஜ்வல் சார் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய என்னை டிப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டரோட பேசி எனக்கு ஏதாவது அப்படி தடைகள் இருக்குதா அல்லது வழக்குகள் போடப்பட்டிருக்குதா என்று சொல்லி எல்லாத்தையும் ஆராய்ந்து அப்படி ஒன்றும் இமிக்ரேஷன்லேயோ எதையும் இல்லை என்ற கிளியரன்ஸை அவங்க எடுத்து அவங்க கவுன்சிலர் ஜெனரலுடைய பொறுப்புலே தான் என்னைய ஜித்தால விட்டாங்க. மாஷா அல்லாஹ் கண்ணியமான முறையில் என்னை அனுப்பி வைத்தார்கள். அதே போல் இங்கே வந்ததுக்கு பின்னால சவுதியுடைய எம்பசடர் ஹாலித் கஹ்தானி அவர்கள் மிக நல்லா நடந்து கொண்டார்கள். என்னை சம்பந்தமான நல்ல ஒரு ரிப்போர்ட்டை முன்வைத்தார்கள். அவரும் மிக தெளிவாக சொன்னார், உங்களுக்கு அப்படி எதுவுமே இல்லை, எந்த தடையும் இல்லை. முந்தி நீங்கள் அறிமுகமாக இருக்கல சவுதி அதிகாரிகளுக்கு, இப்போ நீங்கள் அறிமுகமாக இருக்கிறீங்க, அதனால வேண்டிய நேரத்தில் எங்கிற நாடு உங்களுக்கு திறந்து இருக்குது என்ற ஒரு வாக்குறுதி அவர் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாட்டுக்கு போறதா வாரதா என்பது வீசாவையோ இதை அடிப்படையாக வைத்தல்ல என்னுடைய நம்பிக்கை. எங்களோட ரிஸ்க் அங்கே இருந்தால் நாங்கள் போவோம், தண்ணி அங்கே இருந்தால் போவோம், மவுத் அங்கே இருந்தால் போவோம். அப்படி அது இல்லைண்டா வீசா எடுத்து பல நாடுகளுக்கு வீசா இருக்குது, போகக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அதுதான் உண்மையானது. இனி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது புனிதமான பூமி, எங்களோட மௌத்து வரைக்கும் தொடர்ந்து போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்க வேண்டும். எல்லோரும் ஹஜ் செய்ய வேண்டும், எல்லோரும் உம்ரா செய்ய வேண்டும்.
அந்த ஆவலோட தான் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் பேச வேண்டும், ஆனால் நேரம் எங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. நான் கேட்கின்ற இந்த கேள்விகளுக்கு சுருக்கமான சில பதில்களோடு நாங்கள் செல்வோம். முதலாவதாக தற்பொழுது மரண தண்டனை விதிப்பது சம்பந்தமான ஒரு விடயம் பரவலாக பேசப்படுகிறது. நீங்கள் முழு நாடும் ஒன்றாக ரட்டமயக்கட்ட குழுவில் இருக்கின்றீர்கள். அங்கு சம்பந்தமாக ஆராயப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக எமக்கு தெரியும் சிலர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். நீங்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தீர்கள். இலங்கையிலே இந்த தூக்குத்தண்டனை நிறைவேற்றுவது சம்பந்தப்பட்ட விடயத்திலே ஜனாதிபதியின் நிலைப்பாடு எவ்வாறாக இருந்தது? இது நடைபெறும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள்? உண்மையிலே அது நடைபெறுமா இல்லையான்றது இரண்டாவது விடயம். அன்று இந்த முழு நாடுமே ஒன்றாக என்ற இந்த செயல் திட்டத்தில் கடந்த ஒரு 10 மாதங்களாக 7 மீட்டிங்கள் ஜனாதிபதியோட தலைமையில் நடந்திருக்குது. இந்த ஒவ்வொரு மீட்டிங்கள்லையும் இந்த போதைப் பொருளால் சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து, இளம் சமூகத்துக்கு, எதிர்கால சமூகத்துக்கு இதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றையும் முறையாக ஆராய்ந்து அந்த மீட்டிங் ஒரு ஹை ப்ரொஃபைல், ஏன்னா பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எல்லாருமே, அதே போல் எல்லா அமைச்சுகளுடைய செயலாளர்கள், பொது பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய அமைச்சு, மினிஸ்டர், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த விடயத்தை ஆராய்றது. கடந்த 7 மீட்டிங்கள்லையும் பல முயற்சிகளை செய்து அதிகமான ஆட்களை இந்த விடயத்தில் சிறை கைதிகளாக எடுத்து, அதே போல் நிறைய போதைப் பொருட்களை என்னை கன்ஃபெஸ்டிகேட் பண்ணியும் அதனுடைய பாவனை குறையுதில்லை என்ற ஒரு ஆதங்கத்தில் ஜனாதிபதி இவ்வளவு நாங்கள் செய்கிறோம், ஆனால் மக்களுக்கு அச்சமில்லையே, பயமில்லையே என்ற ஒரு விவகாரத்தை கேட்ட நேரத்தில் தான் இந்த விடயம் முன்வைக்கப்பட்டது. ஒரு அச்சத்தை உண்டாக்குவதற்கு இவ்வாறு இந்த இலங்கையில் மரண தண்டனை உலகத்தில் 56 நாடுகளில் இன்னுமே டெத் பெனல்ட்டி இருக்குது. 56 நாடுகளில் எனக்கு நான் செய்த ஆய்வின் அடிப்படையில் அதில் 17 நாடுகளில் அதை அமுல்படுத்துகிறார்கள். அந்த நாடுகளுடைய கிரைம் ரேட்டை பார்க்கும்போது, குறிப்பாக சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இந்த ட்ரக்குடைய விஷயத்தில் கடுமையான தண்டனை, அந்த டெத் பெனல்ட்டி வெளிநாட்டை சேர்ந்த, ஆஸ்திரேலியா சேர்ந்த ஒரு நபரையும் பலரும் அழுத்தம் செலுத்தும் அவர்களை அவங்க அங்கே மரண தண்டனை விதித்தார்கள். அப்போ அப்படியான ஒரு நாட்டில் மக்களை பாதுகாக்கக்கூடியது மரண தண்டனை என்று சொல்றது மக்களை கொலை செய்வதற்கோ அல்லது உயிர் எடுக்கிறதுக்கானதல்ல, அதை மக்களை பாதுகாப்பதற்காக அச்சத்தின் காரணமாக இவ்வாறு ஈடுபடக்கூடியவர்கள் அதை பயந்து அதிலிருந்து தவிர்த்து கொள்வார்கள். அதான் அவங்களுக்கான காரணம். உண்மையிலே இந்த விடயத்தை பேசும்போதே ஜனாதிபதி தெளிவாக சொன்னார், இதுக்கு பல நாடுகள் எதிர்ப்பார்கள், அதே போல மனித உரிமை இதுகள் நாங்கள் பல எக்ரிமெண்ட்டில் எழுதிக்கிறோம், ஆனாலும் இந்த விடயத்தை நாம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம் என்ற ஒரு இது அந்த சபையில் இருந்த யாருமே, பிக்குகள், எங்களோட பிக்குகள் உட்பட மத தலைவர்கள் இனி யாருமே அதுக்கு எதிரான ஒரு கருத்தை முன்வைக்கவில்லை. ஏனென்றால் ஜனாதிபதி கவலையில இந்த நாட்டு மக்களையும் எதிர்கால சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும், அங்கே இருக்க எல்லோருமே எதிர்கால இளம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற கவலையிலே தான் அதை முன்வைத்தார்கள். இதனுடைய டிஸ்கஷன்கள் முன்னுக்கு இன்ஷா அல்லாஹ் நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அது இல்லாமலே இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்படியான நான் பல ஜனாதிபதிகளோட மீட்டிங்கள்ல இருந்திருக்கிறேன், பல குழுக்கள்ல இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த விவகாரத்துல இப்படி தொடராக சில நேரத்துக்கு ஒரு குழுவை போடுவார்கள், மீட்டிங்கை வைக்க மாட்டார்கள். ஒரு முறை ஆரம்பத்தில் அங்குராப்பான நிகழ்வு நடக்கும், அதுக்கு பின்னால் அதுக்கு அக்கறை நடக்காது. இதுக்கு தனியான ஒரு டாஸ்க் ஃபோர்ஸை போட்டு 10 மாதத்தில் 7 முறை ஜனாதிபதியுடைய தலைமையிலே இந்த மீட்டிங் நடக்குதுன்னா இது ஒரு இந்த விடயத்துல எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறோம். அரசியல் கட்சி, அரசியல் எல்லாருமே, அதுல ஆளும் கட்சி, எதிர்கட்சியில இருக்கிற எல்லாருமே இதுக்கு சார்பாக இருக்கிறாங்க. எல்லா மத தலைவர்களும் இதுக்கு என்னை உதவியாக ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள். அதனால இந்த பணி இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் ஒரு வருட காலத்துக்குள்ள எங்களோட நாட்டுல ஒரு நல்ல ஒரு நிலையை கொண்டாரையிலும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்த விடயம் தான் தற்பொழுது முஸ்லீம் பெண்களுடைய ஆடை தொடர்பிலான சில சர்ச்சைகள் காலத்துக்கு காலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் கடந்த காலங்களை போன்றல்ல, தற்போது அதிகளவே குறைவடைந்திருக்கிறது. அண்மித்த சம்பவம் தான் இந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையினுடைய சுற்றூழல்களுடைய ஆடை தொடர்பிலான பிரச்சனை. இதனை ஜெம்மியா எவ்வாறு அணுகின்றது? ஜமீயத்துல் உலமாவுடைய நிலப்பாடு மிக தெளிவானது. அதே போல எங்களுடைய நாட்டுடைய அரசியல் அமைப்பு, நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷனும் மிக தெளிவாக அதற்கான சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்குது. அரச பாடசாலைகளில் அதுக்கான யூனிஃபார்மும் எங்களோட மாணவிகளுக்கு வழங்கப்படுது. அப்போ அது மிக தெளிவான ஒரு விடயம். இப்போ எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்லையும் இதில் தடை இல்லை. ஜமீயத்துல் உலமால ஃபத்வாவுடைய விஷயத்தில் எந்தவித இதுவும் இல்லை, மிக தெளிவாக உறுதியாக நாம் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விடயம்தான், சில பகுதிகளில் சில கலாச்சாரங்கள், சிலருடைய செல்வாக்கு ஆதிக்கம் கூடியாக இருக்கும். அந்த இடத்துல அந்த கலாச்சாரத்துக்கு மாற்றமான ஒரு ஆடை அல்லது மொழி பேசும்போது எங்கள் நாட்டில் இன்னுமே அந்த இடங்கள்ல வரவேற்பு இல்லாத ஒரு நிலை இருக்குது. அது காலகாலம் இருக்கக்கூடிய விடயம். இது சில நேரங்களில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இடங்கள்ல
மற்றவர்கள் அப்படி உணர்றார்களோ நமக்கு தெரியாது. நாம் அதை அனுபவிக்கும் போதுதான் எங்களுக்கு அது ஒரு கஷ்டமாக விளங்குது. ஆனால் மற்றவர்கள் அப்படி முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கிற இடங்கள்ல அவங்களோட விடயங்கள் எப்படி நடக்குது, முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொள்றாங்க என்ற விடயத்தையும் நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இது நாட்டுடைய சட்ட அடிப்படையில அந்த அந்த வைத்தியசாலையோட அதிகாரி செய்தது ஒரு குற்றம். இதுக்கான தீர்வு நான் நினைக்கிறேன் வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும் என்று. ஆனால் இந்த விவகாரம் சம்பந்தமாக பல இளம் லாயர்ஸ்மார்கள் அதே போல சம்பந்தப்பட்ட நாங்கள் கேபினட் மினிஸ்டர் விஜ்தேஹராத்தோட முஸ்லிம் அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து முஸ்லிம்களுடைய விவகாரங்கள் என்று தீர்க்க வேண்டிய விவகாரங்கள் என்று கடந்த காலங்களில் ஒரு 4 மீட்டிங்களுக்கு மேலே வைத்திருக்கிறோம். அதில் ஒரு டாபிக்காக பேசப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த நர்சஸ் உடைய ட்ரெஸ் கோட் தான். அது மிக தெளிவாக சொன்னாங்க, அதில் ஒரு தடை ஒன்று இல்லை. ஆனால் அங்கே அந்த நர்சிங் ஸ்கூலில் யூனிஃபார்ம் ஒன்று இருக்குது, அங்கே சில அசௌகரியங்கள் சில இடங்களில் எதிர்ப்புகள் உண்டாகுது என்று. அப்போ அதுக்கான அட்ரஸிங் பண்ணும்படி வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இனி இந்த விடயங்கள் நாம் எங்கேஜ் ஆகி, இதுதான் ஒரு மிக முக்கியம், அவங்களுக்கும் விளங்க வச்சு அவங்க நாம் உணரக்கூடிய விடயத்தை உணர்ந்தால், அவர்களும் நல்ல மனிதர்கள், உணர்ந்தால் இதுக்கு எதிராக இருக்க மாட்டார்கள். ஆனால் இதை ஒரு அரசியல் மயப்படுத்தி எதிராக இருந்து அது ஒரு சாரார் செய்யணும் சட்ட ரீதியாக, அதை போய் எதிர்கட்சி. ஆனால் ஒரு சாரார் கட்டாயமாக சமூக ரீதியான என்கேஜ்மெண்ட்ல விளங்கப்படுத்த வேண்டும். சொல்றது சமாஜ சங்வாத ஒரு சமூக உரையாடல் உண்டு, எல்லா சமூகங்களுக்கு இடையில உண்டாக வேண்டும் என்ற அடிப்படையில அப்படியான முறையில் இன்ஷா அல்லாஹ் இதை தீர்த்து வைக்கலாம். ஆனால் ஜமீயத்துல் உலமாவுடைய நிலப்பாடு மிக தெளிவானது, எங்களோட உலமாக்களுடைய நிலப்பாடு தெளிவானது, அரசியல் அமைப்பு எங்களோட கான்ஸ்டிடியூஷனும் மிக தெளிவாக இருக்குது. அதனால் இதுக்கு எந்தவித தடையும் இல்லை. முஸ்லிம் விவாகரத்து சட்டம் தொடர்பிலும் தொடர்ந்தும் சர்ச்சை தான் நீடிக்கின்றது. இதற்கான ஒரு தீர்வு விரைவில் கிடைக்கும் நீங்கள் நம்புகின்றீர்களா? உண்மையிலே அது ஒரு கடந்த பல காலங்களாக 1970ஆம் ஆண்டிலிருந்து பல குழுக்கள் இந்த விடயத்தில் முன்மொழிகள் முன்வைத்திருக்கிறார்கள். நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒரு சுமூகமான ஒரு தீர்மானம் இதுக்கு வரும். இதில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பல கருத்துள்ளவர்கள் இருக்கிறார்கள். இதில் உள்ள விஷயம், நாம் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதே போன்று ஷரியா உடைய வரையறையை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஷரியாவுடைய வரையறைக்கு மாற்றம் இல்லாத ஜனநாயக விநியமங்களுக்கு அடிப்படையில் எல்லாருடைய கருத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லாருடைய கருத்தும் அங்கனைக்கு உள்வாங்கப்படும் என்றால் அது நடக்காத. வயது தொடர்பிலான விடயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அந்த விடயத்தில் அகில இந்திய ஜமீயத்துல் மிக தெளிவாக 18 வயது தான் திருமணத்துக்கான வயது. ஆனால் இடையில 16க்கும் 18க்கும் இடையில், அதுக்கு கீழே, ஏனென்றா எங்கள் நாட்டில் 16 ஆகின் போது அந்த நேரத்தில் கன்சென்ட் ஃபார் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்புக்கு இடம் இருக்குது. அப்போ இது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் திருமணம் என்பது அடிப்படை, திருமணத்தின் ஊடாக ஆகுமாகிறது இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் தான். அப்போ அதனால அங்கனைக்கு சட்ட ரீதியாக இடம் இருக்கும் போது அந்த இடத்தில் திருமணம் செய்யறதுக்கும் சட்டத்தில் திருமணம் செய்யறதுக்கு தடை இருந்து செக்ஷுவல் இந்த உறவுக்கு பாலூக்க தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அனுமதி இருக்குதுன்றது அது நியாயமற்றது. அந்த அடிப்படையில் தான் எங்களோட பார்வை. அந்த அடிப்படையில் 18க்கு கீழே காசியுடைய அனுமதியோட செய்யறதுக்கு. ஆனால் 18 வயசு தான் பொதுவானது. அடுத்து இப்பொழுதும் நீங்கள் ஒரு சேவை எடுத்தீங்கன்னா அதிகமான இடங்கள் 99% எங்களோட சமூகத்தில் மாஷா அல்லாஹ் பெண்கள் இப்போ அதிகமாக கல்வி விடயங்களில் ஈடுபடுகிறார்கள். அந்த அடிப்படையில் 18 வயதுக்கு பின்னால் தான் எல்லாரும் திருமணம் முடிக்கிறார்கள். அதனால அது பிரச்சனையாகாது. சில சந்தர்ப்பங்களில் அதுக்கான எக்ஸெப்ஷன்ஸ் தேவை. அடுத்த விடயம் தான், இதுவும் நான் சுருக்கமாக தான் பதிலை எதிர்பார்க்கிறேன். நான் நேரம் சென்று கொண்டிருப்பதனால், அதிக அளவிலான பள்ளிவாசல்களிலே இருக்கின்ற குற்றச்சாட்டு தான் நிர்வாகம் அதனை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு. சில பள்ளிவாசல் நான் கண்டிருக்கின்றேன் 15, 16 வருடங்கள் 20 வருடங்கள் கூட சில பள்ளிவாசல் ஒரே நிர்வாகம் இருக்கிறது. ஏன் ஜமியத்துல் உலமா இது சம்பந்தமாக தலையிடுவதில்லை? பொதுவாக இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய மாவட்ட பிரதேச கிளைகள் அந்தந்த இருக்கக்கூடிய நிர்வாகங்களோட ஒரு நல்ல ஒரு உறவை பேணியிருக்கிறார்கள். அங்கே நிர்வாக தெரிவுகள் நடக்கும் போதும் நடுவர்களாக அவங்க சம்பந்தப்படுகிறார்கள். புத்திமதிகள் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். இந்த விடயத்தில் சமூகத்தில் 2 விதமான நிலப்பாடு இருக்குது. ஒரு நிலப்பாடு, சமூகத்தில் சிலரும் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடாது, காலத்துக்கு காலம் மாற வேண்டும் என்ற நிலப்பாட்டில் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் இருக்கிறவர்கள் நல்ல ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஏன் நாம் மாற்றத்தை கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறார்கள். இது ஒரு சர்ச்சைக்குரிய விடயம் அல்ல. இது ஒரு புரிந்துணர்வோட மஷூரா செஞ்சு செய்ய வேண்டிய விஷயம். இந்த பொறுப்புகள் என்றது ஒரு அமானிதம். இது ஒரு பெரிய ஒரு செல்வாக்கோ அல்லது ஒரு பதவி அல்ல. அது முக்கியமாக அல்லாஹ்வுடைய மாளிகையை நிர்வாகிக்கக்கூடிய, அதை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு என்றது பெரிய ஒரு அமானிதம். அதை நான் நினைக்கிறேன் முன்னால் பலரும் அதை செய்தார்கள். அப்போ நல்ல செய்யக்கூடியவர்களுக்கு
இடம் கொடுக்கக்கூடிய, சில நேரங்களில் நல்ல செய்யக்கூடியவர்களுக்கு போலியான விமர்சனங்களை போட்டு அதை அரசியல் மயப்படுத்தி தவறான முறையில் நடக்கக்கூடியவர்கள் அதை ஆக்கிரமிக்கிறார். அதுக்கும் நமக்கு இடம் கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் நல்ல செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தான் அவர்களை போல நல்ல செய்யக்கூடிய ஒரு இளம் சமூகத்தை அவர்கள் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே தயாரித்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு காலத்துக்கு காலம் போகிறது. இது இந்த சமூக மாற்றம், இந்த ஜெனரேஷன் கேப். முந்தைய காலத்துல யாரும் அதை ஒரு ஊருக்கு தலைவர் 20-30 வருஷம் இருப்பாங்க, யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க அவர் மௌத்தா வரைக்கும். ஆனால் இப்போ ஜெனரேஷன் கேப் உண்டாக இருக்குது. இந்த சோஷியல் மீடியாவுடைய யுகம், தகவலுடைய யுகம். இப்போ இதை நாங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதனால இது முற்றிலும் தவறானது, இது தான் சரியானது அல்லது இந்த நிலைப்பாடு தான் இல்லை. இதில் நாம் இப்பொழுது எங்கேஜ் ஆகி புத்திமதிகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இது ஒரு கவலைக்குரிய விடயம் என்னென்றால், இது முஸ்லிம்களில் பள்ளிகளில் மட்டுமல்ல, ஏனைய மதஸ்தலங்கள்லையும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. இது இந்த காலத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, இந்த மனிதர்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால அல்ஹம்துலில்லாஹ் டிபார்ட்மெண்ட்ல இப்போ புதிய ஒரு வக்ஃப் போர்டு இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க, அமைச்சர் இருக்குது, ஜமீயத்துல் உலமா. எல்லா காலத்தில் இந்த பணியை நாங்கள் செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் துரிதப்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் நான் சொன்ன இந்த 2 நிலப்பாடு தான் சமூகத்தில் இருக்கு. நிகழ்ச்சியின் இறுதி கேள்வி கட்டாயம் அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டி ஏற்படும். என்றால் நீங்கள் உங்களுடைய உரையிலே, உங்களுடைய கருத்திலே அந்த விடயம் வந்தது. ஆனால் நீங்கள் வந்த இடத்திலே நான் அதனை கேட்காவிட்டால் சில வேளை நினைப்ப ஏன் கேட்கவில்லை என்று சொல்லி, நீங்கள் அந்த அல் குர்ஆன் பிரதிகள், அந்த மொழிபெயர்ப்பு பிரதிகளை வெளியிடுகின்ற விடயத்திலே தற்பொழுது ரிவ்யூ கமிட்டி மீது தான் அதிக அளவிலான குற்றச்சாட்டை சுமத்துகின்றார்கள். மீளாய்வு குழு தான் இதனை தடுத்து நிறுத்தியிருப்பதாக. இவர்களுக்கு நீங்கள் நேரடியாக கூறுகின்ற பதில் என்ன? நீங்கள் ரிவ்யூ கமிட்டி ஒரு உறுப்பினர். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சம்பூர்ணமான தடை இருந்தது. இவ்வாறான ஒரு கமிட்டி இல்லாமல் அந்த காலத்தில் எந்த ஒரு குரானையோ பிரதியோ விடுவிக்க முடியாது என்று சொல்லி பாதுகாப்பு அமைச்சுடைய வழிகாட்டலுக்கு அமையதான் புத்த சாசன, அதுக்கு பின்னால் டிபார்ட்மெண்ட் இப்படியான ஒரு குழு நியமிக்குது. இப்போ முதலாவதாக இந்த குழு நியமிக்கப்படுறது எல்லாத்தையும் விடுவிப்பதற்காக வேண்டி. ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் விதித்த சில கிரைட்டீரியா, நிபந்தனைகள் அடிப்படையில் சிலர் நினைக்கிறார்கள் அதை அவங்களுக்கு அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி. உண்மையிலே அந்த நிபந்தனைகள் சிலருக்கு அது அநியாயமாக இருக்கலாம். அந்த நபர்களை, அந்த அமைப்புகளை நான் பல தடவை அவங்களை கூற்றாக சந்தித்து, நீங்கள் இதுக்கு போயிட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க, இதை மாற்றுறதுக்குன்னு நான் அவங்களோட சொல்லியிருக்கிறேன். அவங்களோட எனக்கு நல்ல உறவு இருக்குது, என்கேஜ்மெண்ட் இருக்குது. அதனால் அந்த குற்றச்சாட்டு இருக்கும். அதை எனக்கு பதில் சொல்லி நான் நிரபராதி ஆகிறதுக்கு எனக்கு இது சந்தர்ப்பமாக பயன்படுத்தவோ, அதை அப்படி சொல்கிறதுனால நான் நிரபராதியாக போகிறதும் இல்லை. ஏன்னால் அல்லாஹ் உண்மையை வெளிப்படுத்துவான். ஆனால் நான் அங்கே இருக்கிறது இந்த நாட்டுக்கு இஸ்லாமிய புத்தகங்கள், குர்ஆன், முஸ்ஹப், இந்த பிரதிகள், மதரசா கிதாபல் வர வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தினால். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிபார்ட்மெண்ட் கொண்டால், அரசு கொண்டால், அதிலிருந்து நீங்கி அந்த ஆக்களுக்கு கொடுக்கறதுக்கு நாம் தயாராக இருக்கிறோம். இது உண்மையிலே கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் ஒரு சதம் ஆவது எடுக்காமல் இந்த பணியில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். இது அல்லாஹ்வுக்கு தெரியும். இதே போன்று இந்த இருந்த நிபந்தனைகள், அந்த நிபந்தனைகள் சரியா பிழையான்ற பெரிய வாதம், இருந்த நிபந்தனைகளுக்கு அடிப்படையில் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது என்று அந்த ஷிப்மெண்ட் வர முன்னால தான் நாம் சொன்னோம். ரிவ்யூ கமிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா அங்கத்தவர்கள் ஷிப்மெண்ட் வந்ததுக்கு பின்னால இதை விடுவிக்கும்படி தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அன்று முதல் இன்று வரைக்கும் இப்பொழுது கிட்டத்தட்ட 6 கடிதங்கள், நினைக்கிறேன் 4 கடிதங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதே போல் இடையில 2 மீட்டிங் நடந்து அந்த மீட்டிங் மினிட்ஸ்லேயும் அது பதிவாக இருக்குது. கடைசியாக நாங்கள் 2 மாதங்களுக்கு முன்னால் ஒரு கடிதம் ஒன்று கொடுத்தோம், மிக ஸ்ட்ராங்காக. அது என்னென்னா, உடனே எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் இந்த கன்சைனிக்கு பொறுப்பாக இருக்கிறது டிபார்ட்மெண்ட் பேர் டிரெக்டருக்கு தான் வந்திருக்குது. அதனால் அதுவும் ஒரு அரசு நிறுவனம். நாங்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கிறோம், புத்த சாசன அமைச்சுக்குன்னு சொல்லியிருக்கிறோம். உடனே எந்த நிபந்தனையும் இல்லாமல் அதை முதலாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு விடுவீங்க. அதுக்கு பின்னால் எங்களுக்கு கலந்துரையாடி இந்த நிபந்தனைகள் என்ன என்ற அடிப்படையில் அதுக்கான தீர்வுகளை எடுத்து சமூகத்துக்கு கொடுக்குற விஷயத்தை பார்க்கலாம். ஆனால் சுங்கத்திலிருந்து உடனடியாக விடுவிக்குமாறு 2 மாதங்களுக்கு முன்னால நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கு முன்னாலேயும் கடிதங்களை சொல்லியிருக்கிறோம். ஆனால் பாதுகாப்புத்துறை இந்த விஷயத்தில் பல விடயங்களை பார்க்கிறார்கள். நாங்கள் அவங்களோட எங்கேஜ் ஆகி கொண்டு தான் இருக்கிறோம். ஜனாதிபதியும் இந்த விஷயத்துல மிக தெளிவான வழிகாட்டலை கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு முறையில் இதை விடுவிக்கப்பட வேண்டும். அதுக்கு பின்னால பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாக ஆராய்ந்து அதுக்கான ஒரு தேசிய மட்டத்தில் ஒரு குழு நியமிக்கிறதா இல்லையா என்றது ஆராயப்பட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் என்று ஜனாதிபதி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது எங்களுக்கு. அவசரமாக இன்ஷா அல்லாஹ் டிபார்ட்மெண்ட் டிரெக்டர் பொறுப்புக்கு அது விடுவிக்கப்படும்.
ஆம், அனைவர் மத்தியிலும் இருக்கின்ற ஒரு சந்தேகம்தான் அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பு பிரதிகள் ஏன் இன்னும் விடுவிக்கப்படவில்லை என்ற பிரச்சனை. ஆகவே ரிவ்யூ கமிட்டி மீது, அதாவது புத்தக நூல் மீளாய்வு குழு மீது பல்வேறு தரப்பிலும் குற்றச்சாட்டுக்களை சுமத்துகின்றார்கள். உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான குற்றச்சாட்டுக்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விவாதத்தை நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு ரிவ்யூ கமிட்டி என்ன பதில் வழங்குகின்றது, அவர்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள் என்ன என்பது சம்பந்தப்பட்ட விடயம் சம்பந்தமாக நாங்கள் அடுத்த வாரம் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் ஆராய இருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியிலே புத்தக மீளாய்வு குழுவுடைய ஒரு உறுப்பினரும், அதே போன்று அந்த விடயங்கள் சம்பந்தமாக கேள்விகள் எழுப்புகின்ற ஒரு தரப்பினரும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஆகவே அடுத்த வாரம் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜமியத்துல் உலமாவுடைய பொதுச்செயலாளர் ஷேக் அர்க்கம் நூராமித்தர்களுக்கு எமது நன்றிகள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். கடைசியாக கொண்டு விமர்சிக்கும் போது மக்களுடைய கண்ணியத்தை, கௌரவத்தை பாதுகாத்து கொண்டு இஸ்லாமிய விழுமியங்கள், இஸ்லாத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் வாதிடும் போது, அதை வாதத்தை முன்வைக்கும் போதும் அந்த விழுமியங்களை பேணி ஒருத்தர் நடந்து கொள்ளும் போது அது அவங்களுடைய துனியாவுக்கும் ஆஹ்ராவுக்கும் மேலானதாக இருக்கும் என்ற ஒரு வேண்டுகோள் நான் எல்லாரிடத்திலையும் வேண்டிக்கொள்கிறேன். ஆம், நான் அடுத்த வார நிகழ்ச்சி சம்பந்தமாக 2 அதிதிகளோடு கலந்து பேசுகின்றோமோ அதைத்தான் குறிப்பிட்டேன். இதனை ஒரு விவாதமாக இல்லாமலுக்கு மக்கள் மத்தியில் சரியான தகவல்களை கொண்டு செல்கின்ற ஒரு மேடையாக அமைத்துக் கொள்வோம் என்று. மற்றொரு டாக் வித் ரியாஸ் ஹாரிஸ் நிகழ்ச்சியோட அடுத்த வாரம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.